மார்னிங் பிள்ளைலாம் கதைக்கிற விளங்குதா? குட் மார்னிங் ஆம் சார். ஓகே, இன்றைக்கு நாங்கள் அமைப்புகள் சம்பந்தமான கேள்விகளை வந்து பார்ப்போம். நார்மலாக பாக்ஸ் பேப்பரில் வந்த கேள்விகளை பார்த்துட்டு போவோம். ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எட்டாவது கேள்வி. ஏதாச்சும் ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு அமைப்பு நாங்கள் ஒரு இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோம். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி வரும். ரைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த கேள்வி கேட்டிருக்கோம். ரைட். இப்போ கேள்வி இல்லாதவர்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. பாருங்க, இல்லாட்டி பேப்பர் உங்கள்ட்ட இருக்குன்னா 2024ஆம் ஆண்டு ஒருக்கா பாருங்க. பாருங்க. Use only a straight edge with a centimeter or millimeter scale and a pair of compasses for the following geometry instructions. ரைட். இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து இது செய்யறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது வந்து உங்களோட நேர் விளிம்பு, அதாவது அடிமட்டமும் ரூலரும் ஒரு கவராயம். ரைட். அதாவது வந்து என்னது கம்பாஸும் வந்து நாங்கள் வச்சு தான் இது பண்ணுவோம். அதை விட்டுட்டு நாங்கள் என்னது 90 இது பாகமானி அதெல்லாம் வச்சு நாங்கள் செய்யக்கூடாது. ரைட். அது ரெண்டே அடிமட்டத்தையும் இதையும் வச்சு கொண்டு தான் செய்வோம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு நேர்கோடு துண்டத்தை அமைத்து அதன் செங்குத்து இரு சமகூராக்கியை அமைக்க. ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? உங்களோட ரூலர் எடுத்து ரூலர் எடுத்து அதில் வந்து நாங்கள் என்ன செய்யணும்டா, இப்படி தானே இருக்கும் ரூலர். ரைட். ரூலர் உங்கள்ட்ட இருக்கண்டா, இப்படி இருக்கும். இப்படி ரூலர் இருக்கண்டா, நீங்கள் வந்து அதில் இப்போ இதில் ஜீரோ இதில் இருக்கும். ரைட். ஜீரோ அப்படி இப்படி வந்து இதில் 1 2 3 இப்படி போயிட்டு இருக்க போகுது. ரைட். அப்போ இதில் வந்து நீங்கள் உங்களோட கவராயம் இருக்குது தானே, கம்பாஸுன்ற இந்த கூர் இருக்கு தானே, அதை கொண்டு வந்து இந்த ஜீரோவில் குத்திட்டு. ரைட். ஜீரோவில் குத்திட்டு எங்களுக்கு தேவை 6 சென்டிமீட்டர். ஸோ 6 சென்டிமீட்டர்னா பென்சிலில் கூரை கொண்டு வந்து இப்போ இது 6 இந்த 6ல் கொண்டு வந்து பென்சிலில் கூரை வச்சு இப்படி இந்த மாதிரி கவராயத்தை வச்சு எடுப்பீங்க. ரைட். இதில் பென்சிலில் கூர் இருக்கும், இதில் கவராயத்தின் கூர், அதாவது வந்து கம்பாஸின் கூர் வந்து இதில் இருக்கும். ரைட். அப்போ இது ரெண்டையும் வந்து நாங்கள் எடுத்தோம்னா இப்போ எங்களுக்கு எவ்வளவு அந்த கவராயத்தில் எவ்வளவு சென்டிமீட்டர் நீளமான இது வந்திருக்கும்? கவராயத்தில் இப்போ எவ்வளவு சென்டிமீட்டர்? 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர் நீளமான இது வந்திருக்கும். ரைட். அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்வோம்டா, ஒரு கோடு எடுத்து போட்டு இப்போ ஒரு ஒரு கோடு வந்து நாங்கள் இப்போ அது வந்து ஒரு கிடைக்கோடு வந்து கீறுவோம், லோங்காக கீறுவோம். ரைட். லோங்காக கீறிட்டு இப்போ கவராயத்தை ஒரு புள்ளி இதில் வைப்போம் தானே, இந்த புள்ளியில் வச்சு அந்த 6 சென்டிமீட்டர் இடத்துல இப்படி கட் பண்ணுவோம். ரைட். அப்போ இந்த பக்கத்தில் நாங்கள் இப்படி ஒரு கட் பண்ணுவோம். அதே மாதிரி இனி திரும்ப என்ன செய்யணும், அந்த கவராயத்தின் அதாவது வந்து கம்பாஸின் கூரை கோணம் இந்த பக்கம் வச்சுட்டு திருப்பி இங்கே கட் பண்ணுவோம். அப்போ கணக்காக இந்த ஓட்டைகளால் போகும், அந்த முதல் குத்தி நடத்துக்கு போகும். இப்போ இது வந்து என்னவா இருக்கும்? 6 சென்டிமீட்டராக இருக்கும். இதுதான் ஏ பி. ரைட். இதுலேருந்து செங்குத்து இரு சமக்கூறாக்கி அமைக்கணும்னா என்ன செய்யணும்? இதுக்கும் இதுக்கும் சமனான தூரத்தில், அதாவது சில நேரம் கேட்பாங்க ஏக்கும் பிக்கும் சமனான தூரத்தில் அசையும் ஒழுக்கை வரைக என்று. அதாவது ரெண்டுக்கும் சம சம தூரத்தில் சம டிஸ்டன்ஸில், அதாவது சேம் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு லைன் ஒன்று வரைய சொன்னால் அதுவும் செங்குத்து இரு சமக்கூறாக்கி தான். ரைட். அப்போ ஏயிலிருந்து ஆக்க கொஞ்சம், அதாவது அரைவாசிக்கும் கொஞ்சம் மேலே வச்சு நீட்டி, அதாவது 6 சென்டிமீட்டர்னா சரி, அந்த 6 சென்டிமீட்டருக்கு தக்கனே இங்கே ஒரு வெட்டு வெட்டுவீங்க, இங்கே ஒரு வெட்டு வெட்டுவீங்க. அது மாதிரி பியில இருந்து இங்கே ஒரு வெட்டு, இங்கே ஒரு வெட்டு. இப்போ என்ன செய்வீங்க? இது ரெண்டையும் இப்படியே இணைப்பீங்க. இந்த ரெண்டு வெற்ற புள்ளிகள் ரெண்டையும் இணைப்பீங்க. இணைச்சா இது ரெண்டும் சமனாகவும் இருக்கும், இதுக்கு இது பெர்பெண்டிகுலராகவும் இருக்கும், செங்குத்தாகவும் இருக்கும். ரைட். அப்போ செங்குத்து இரு சமகூராக்கி அமைக்க சொன்னது. இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு செங்குத்து இரு சமகூராக்கி அமைச்சாச்சு. ரைட். 6 சென்டிமீட்டர் கீறி செங்குத்து இரு சமகூராக்கி அமைச்சாச்சு. ஏபியின் நடுப்புள்ளி பி இல் கோடு ஏபியை தொடுவதும் ஏயிலிருந்து 5 சென்டிமீட்டர் தூரத்தில் மையம் ஓம் இருப்பதுமான வட்டத்தை அமைக்கட்டா. ரைட். அப்போ ஏபியின் நடுப்புள்ளி பியில், ரைட், ஏபியின் நடுப்புள்ளி பி என்ற இப்போ இங்கே பி இருக்கு, ஏபியின் நடுப்புள்ளி பி என்ற இதான் நடுப்புள்ளி. அப்போ இந்த பியில், ரைட், அப்போ ஏபியின் நடுப்புள்ளி பியில், அப்போ இந்த நடுப்புள்ளி அதான் செங்குத்து சமூகராக்கின அந்த மையம் தான்
நடுப்புள்ளி ஏபியின் நடுப்புள்ளி பியில் கோடு ஏபியை நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டே இருக்கிறேன்னு என்னடா இங்கே கவரேஜ் இஷ்யூ மழை பெஞ்சிட்டு இருக்கு ஸோ அதனால மேக்ஸிமம் ட்ரை பண்ணி நான் வாய்ஸ்லேயே இது பண்ணிட்டேன். நாங்கள் அழைக்கிற விலங்கு தானே. ஹலோ. சார். ஆ, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்கு? ஏபிஐ ஏபியின் நடுப்புள்ளி பியில் கோடு ஏபியை தொடுவதும் ஏயில் இருந்து 5 சென்டிமீட்டர் தூரத்தில் மையம் ஓ இருப்பதுமான வட்டத்தை அமைக்க. ரைட். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வட்டம் என்ன செய்யணும்? தொடணும். ரைட். இந்த இடத்துல தொடணும். ஏபியில் பி என்ற இடத்துல தொடுதான் ஏபியை. இந்த இடத்துல தொடணும். பியில இருந்து எத்தனை சென்டிமீட்டர் தூரத்தில்? பியில இருந்தா ஏல இருந்தா ஏயிலிருந்து மையம் 5 சென்டிமீட்டர் தூரத்தில் இருப்பதுமா ஆகிய. ரைட். அப்போ ஏயிலிருந்து மையம் 5 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கணுமெண்டா எப்படி இருக்கும்? என்ன செய்யணும் சொல்லுங்க. ஏயிலிருந்து மையம் 5 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கணும்னா நாங்கள் என்ன செய்யணும்? ஏயில இருந்து மையம் 5 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்குது என்றா நாங்கள் என்ன செய்யணும்? சொல்லுங்க பாப்போம். இப்போ இந்த ஏயில இருந்து 5 சென்டிமீட்டர்ல இருக்குண்டா மையம் எங்கே இருக்க போகணும்? இப்போ மையம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் கேட்குறேன். இப்போ ஏபியை வந்து இந்த வட்டம் வந்து எங்கே தொடுது? ஏபியை இந்த வட்டம் எங்கே தொட போகுது? எந்த புள்ளியில தொடுது? நான் கதைக்கிற விளங்குதா? ஹலோ. ஆமாம் சார். ஓ, இப்போ நான் கேட்குறேன் இந்த ஏபி என்ற இந்த கோட்டில் வட்டம் எங்கே தொட போகுதுன்னு சொல்லியிருக்கு? பி என்ற புள்ளியில. பி என்ற பி இல்லை பி. பி என்ற புள்ளியில தொட போகுது. ரைட். இப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு வட்டம் வரையக்குள்ள அது தொட்டுட்டு போகுதுன்னா இது என்னது? ஏபி என்றது என்னது அந்த வட்டத்துக்கு? இப்போ ஒரு வட்டம் தொடலி. வரைகிறதுண்டா இப்படி ஒரு தொடலி. சைட்டால் இப்படி தொட்டுட்டு போகுதுன்னா அது வந்து என்னது? தொடலி. ரைட். தொட்டுட்டு போகுதுன்னா அது தொடலி. அடுத்தது வந்து எங்களுக்கு தெரியும் தொடலியில் இருந்து ரைட் தொடலியின் தொடுபுள்ளியில் இருந்து வட்டத்தின் மையத்துக்கு வரையப்படுற கோடு தொடலிக்கு என்னவா இருக்கும்? செங்குத்தா. செங்குத்தா இருக்கும். ரைட். தொடலின்ற மையத்தில இருந்து தொடலீண்ட அதாவது தொடலீண்ட தொடுப்புள்ளியில இருந்து ரைட். இப்போ ஏபின்னா ஏபியில் இந்த தொடலீண்ட இந்த தொடுப்புள்ளி இருக்குதானே அந்த தொடுப்புள்ளியிலிருந்து வட்டத்தின் மையத்துக்கு வரைகிற கோடு வந்து செங்குத்தா இருக்கும். அப்போ இந்த இடத்துல செங்குத்தா இருக்குமெண்டா கட்டாயம் மையம் வந்து எங்க இருக்கணும்? இந்த கோட்டில் தான் எங்கேயோ இருக்கணும். ஆமா இல்லையா? ஏன்னா வட்டம் இதை தொடுகுது. இப்போ வட்டம் வந்து இப்படி தொட்டுட்டு போகுதுண்டா இந்த வட்டத்தின் ஆரை வந்து இந்த கோட்டில் தான் கட்டாயம் இருக்கணும். ஏனெண்டா இது தொடலி. தொடலிக்கு செங்குத்தா தான் ஆரை கட்டாயம் இருக்கணும். மையம் இருக்கணும். ஏனெண்டா தொடுபுள்ளியிலிருந்து செங்குத்தா தான் இருக்கும்.
ஆகவே ஏற்கனவே இது செங்குத்து. ஆகவே மையம் வந்து இங்க இருக்கணும், இந்த கோட்டில் இருக்கணும். ஆனா என்ன சொல்றாங்க, ஏலேருந்து எத்தனை சென்டிமீட்டர் தூரத்தில் யாரே இருக்கா, ஒரு மையம் இருக்கா? 5 சென்டிமீட்டர் தூரம். 5 சென்டிமீட்டர் தூரத்தில். அப்ப என்ன செய்வோம்டா, நாங்க அந்த 5 சென்டிமீட்டரை வந்து அடிமட்ட வந்து ரூலரை வச்சு 5 சென்டிமீட்டர் அளப்போம், ரைட்? கொம்பாஸை வச்சு, அதாவது வந்து உங்களோட என்னது கவராயத்தை வச்சு 5 சென்டிமீட்டர் தூரத்தை அளந்துட்டு ஏயில வந்து ஒரு புள்ளி ஒன்றை வெட்டுவோம் இந்த கோட்டில். ஏன்? எங்களுக்கு தெரியும் மையம் வந்து கட்டாயம் அங்கே இருக்கணும், இந்த செங்குத்து இரு சமகூராக்கி என்ற இந்த கோட்டில் தான் மையம் இருக்கணும், ரைட்? அப்போ இப்படி வந்து நாங்கள் இங்கே இருந்து ஒரு வெட்டு ஒன்று வெட்டுவோம் இங்கே, ரைட்? இங்கே இருந்து ஒரு வெட்டு ஒன்று வெட்டுவோம் இங்கே. அப்போ இப்போ மையம் எங்கே இருக்க போகுது, இந்த வெட்டுற புள்ளியும் இந்த கோடும் சந்திக்கிற இடம் இந்த இடத்துல இருக்க போகுது, ஓ. சரியா? இப்போ ஓ மையமாக கொண்டு நாங்கள் என்ன செய்வோம், ஒரு வட்டம் உண்டு வரைவோம், ரைட்? அப்போ ஓ மையமாக கொண்டு ஒரு வட்டம் உண்டு வரைவோம். அது வந்து இப்படி இதுக்களால தொட்டு கொண்டு போகிற மாதிரி இருக்கும், ரைட்? இதால் தொட்டு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். சரி, சமனா இருக்கு. நான் சும்மா கையால் கரைக்கல மாறிக்கிறது. சரியா? மாறி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வட்டம் வந்து இப்போ நான் இதில் கீர்னு வந்து எக்ஸாக்டாக இல்லை, பட் ஆனால் வந்து என்ன சொல்லணும், இப்போ வட்டம் வந்து இந்த மையத்துலேருந்து சமனாக இருக்கும், அங்கே மேலேயும் கீழேயும் வந்து சமனாக இருக்கிற மாதிரி. ஆனால் கட்டாயம் இது வந்து இந்த இடத்துல வந்து தொட்டு கொண்டு போகிற மாதிரி இருக்கணும், ரைட்? அப்போ இந்த இடத்துல வந்து தொட்டு கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். வட்டம் வந்து நாங்கள் தொடுபுள்ளி, இந்த இடத்துல தொடுபுள்ளியாக இருக்கணும். கட்டாயம் இது செங்குத்தாக இருக்கணுமே. அது வட்டத்தின், அது வந்து நாங்கள் வட்டத்தின் வெளியில் வரைகிற கோடு வந்து அது வந்து தொடர இடம் தொடலி என்றா, தொடலி வந்து தொடுபுள்ளியில் புள்ளிய மையத்தோட இணைக்கல, தொடலிக்கு வந்து அது என்ன இருக்கும், செங்குத்தா இருக்கும். அப்போ அதான் ஆரிய கிடைக்கல செங்குத்தா இருக்கும். அப்போ இந்த இடத்துல புள்ளி வரும், இந்த இடத்துல புள்ளியை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்வோம், வட்டத்தை வரைவோம். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கு, கோணம் ஏபிஓவின் இருசம கூராக்கியை அமைத்து அது வட்டத்தை இடைவெட்டும் புள்ளி Q என பெயரிடுக. ஏபிஓ, ரைட்? ஏபிஓ, ஏபிஓ, ரைட்? அப்போ ஏபிஓன்ற இரு சமகூராக்கியண்டா எத்தனை, 45 பாகம் அமைக்கணும் இப்போ, ரைட்? அப்போ ஏபிஓன்ற இரு சமகூராக்கியண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் இரு சமகூராக்கி அமைக்கிறதுக்கு என்ன செய்யறோம் நாங்கள், இப்போ ஏபிஓண்டா ஏபிஓன்ற இந்த கோடு இருக்குது தானே, இந்த இப்படி இந்த கோடு, அதில் நாங்கள் இப்போ பியில் வச்சுக்கொண்டு ஒரு இப்படி ஒரு வளை கொண்டு கீறுவோம், ரைட்? ஒரு ஒரு ஆங்கிள், அதை நீங்கள் எத்தனை இதில் கீறினாலும் பரவாயில்ல, ரைட்? கீறிட்டு என்ன செய்வோம், இந்த கோடு இந்த இந்த கோட்டை வெட்டுற புள்ளியிலையும் இந்த கோட்டை வெட்டுற புள்ளியிலையும் வந்து நாங்கள் கவராயத்தின் அந்த கூரை வச்சு என்ன செய்வோம், இங்கே ஒரு வெட்டு, அதே மாதிரி இந்த புள்ளியில் வச்சு இங்கே ஒரு வெட்டு. இப்போ நாங்கள் இது ரெண்டையும் இப்படி இணைச்சோம்டா எங்களுக்கு என்ன இருக்கும், இரு சமகூராக்கியா இருக்கும். அப்போ இந்த பக்கம் இரு சமகூராக்கியா இருக்கும், ரைட்? அப்போ ஏபிஓவை இரு சமகூராக்கி கீறட்டாம். அப்போ ஏபிஓவிற்கு இரு சமகூராக்கி அமைத்து அது வட்டத்தை வெட்டும் புள்ளியை கியூ என பெயரிட்டான். வட்டத்தை அது எங்கே வெட்டுதோ அந்த இடத்த கியூ என்று பெயரிட்டான். அப்போ அது இந்த இடத்துல வெட்டுதுன்னு வைப்போம். அப்போ இந்த இடத்துல வந்து அது கியூ என்று வரும், ரைட்? நான் கதைக்கிற விளங்குதா? இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து அன்ஸ்டேபிள் வருது, உங்களுக்கு விளங்காட்டி சொல்லுங்கள் நான் கதைக்கிறது. அப்போ இந்த இடத்துல வந்து என்னவா இருக்கு, கியூ என்ற புள்ளி வரும், அதாவது வட்டத்தை வெட்டுற புள்ளி கியூ என்று இந்த இடத்துல வரும், ரைட்? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு, கோடு பிஓவை நீட்டி அது வட்டத்தை சந்திக்கும் புள்ளியை டி என கொண்டு, ரைட்? ஃபர்ஸ்ட்டுக்கு பிஓவை நீட்டி வட்டத்தை சந்திக்கிற புள்ளியை டி என கொண்டுட்டான். அப்போ பிஓவை நீட்டி அதை அங்கே மட்டும் இங்கே மட்டும் இப்படி நீட்டினோம்னா இங்கே வரப்போகுது. அப்போ இந்த இடம் வந்து டி, ரைட்? இந்த இடம் டி. பிஓவை நீட்டி டி வரைக்கும் எடுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன சொல்லினோம், பிக்யூக்கு டீயிலிருந்து ஒரு செங்குத்தை அமைக்க, பிக்யூவிற்கு டீயிலிருந்து ஒரு செங்குத்தை அமைக்க, பி கியூவுக்கு, ரைட்? அப்போ பிக்யூவுக்கு பிக்யூ என்ற இந்த கோட்டுக்கு டீயிலிருந்து நாங்கள் செங்குத்து அமைக்கணும்னா எப்படி அமைக்கும், சொல்லுங்க பாப்போம். பிக்யூவுக்கு இப்போ நாங்கள் டீயிலிருந்து செங்குத்து அமைக்கணும், எப்படி அமைக்கலாம்? சார் அந்த கோடை எனக்குள்ள நீட்டி விட்டு நாங்க செங்குத்து இருசம கூராக்கி வரைஞ்சா வந்துட்டு அதாவது நாங்கள் என்ன செய்யலாம்டா, இந்த பிக்யூவுக்கு வந்து பிக்யூ என்ற கோடு தானே, அப்போ பிக்யூ என்ற கோடு இப்படி நீட்டி கொண்டு இருக்க போகுது. டீயிலேருந்து செங்குத்து வரையோம்னா என்ன செய்வோம்டா, டீயில்
எங்களோட கவராயம் இருக்குது தானே கொம்பாஸிൻ്റെ அந்த கூரை வச்சு பிக்யூவில் வந்து என்ன செய்வோம் ஒரு ஆக்கொண்டு வரைவோம். ரைட், அப்போ பிக்யூக்கு வந்து ஒரு ஆக்கொண்டு வரைவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னா இப்போ பிக்யூக்கு வந்து நான் இப்போ இந்த இடத்துல கவராயத்தை வச்சு இப்படி ஒரு ஆக்கொண்டு வரைவேன். ரைட், அப்போ இப்போ இப்படி ஒரு ஆக்கொண்டு வரைஞ்சிட்டு இப்போ என்ன செய்வேன் நான்? சொல்லுவா அடுத்த ஸ்டெப் என்ன செய்வேன் நான்? இப்போ ஆக் வரைஞ்சிட்டேன் நான். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்வேன் நான்? இந்த 2 புள்ளியில இருந்து அந்த செங்குத்து. கோடை இடை வெட்டுறது சார், அது வந்து செங்குத்தா அதை இந்த இந்த வெட்டணும். ரெண்டு புள்ளியிலையும் இருந்து நான் என்ன செய்யணும்? இங்கால ஒரு இந்த புள்ளியில வச்ச ஒரு கோடு இங்க, இந்த புள்ளியில வச்ச ஒரு கோடு இங்க வெட்டிட்டு இப்போ என்ன செய்யணும்? இந்த புள்ளியையும் என்னத்தையும் இணைக்கணும்? இந்த புள்ளியையும் டீயையும் இணைக்கணும். ரைட், அது வந்து இப்போ என்ன இருக்கும்? இது செங்குத்தா இருக்கும். சரியா? ஓகே சார். ஓகே, கறி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உண்மையான படம் வந்து இப்படி வருமெண்டா இந்த மாதிரி வரும். தெரியுதா படம்? தெரியுதா? ஓ சார். ஓ, அதாவது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு நேர்கோடு ஒன்று கீறிட்டு ஏயிலேருந்து பிக்கு ஒரு 6 சென்டிமீட்டர் வெட்டி இப்போ இந்த பியிலேருந்து ஏக்கு ஒரு 6 சென்டிமீட்டர் வெட்டுவோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்ன செய்வோம்? செங்குத்து சமூகராக்கி சொல்லியிருக்கு ஆக இங்கேருந்து இங்கே ரெண்டு பக்கம் ஏலேருந்து பிலேருந்து வெட்டுவோம். அது மாதிரி கீழே இருந்து நாங்கள் வெட்டுவோம். வெட்டிட்டு கீழ் பக்கம் வெட்டுவோம். வெட்டிட்டு அந்த கோட்டை இணைப்போம். இணைச்சதுக்கு அப்புறம் வந்து இப்போ எங்களுக்கு சொல்கிறாங்க இந்த பீல வந்து தொடுவுதுண்டு. பீல தொடுதண்டா இந்த இடத்துக்கு செங்குத்து எங்களுக்கு வருமானு தெரியும். ஏற்கனவே செங்குத்து தான் இது. ஆகவே இந்த இடத்துல இது தொடலி என்றால் இந்த இடம் இந்த இதுக்குள்ள தான் எங்களுக்கு வட்டம் வரணும். வட்டத்தின் மையம் வரணும். ஸோ சென்டர் அந்த இடத்துல வரணும்னா ஏலேருந்து 5 சென்டிமீட்டரில் சென்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கேருந்து நாங்கள் 5 சென்டிமீட்டர் எடுத்து நாங்கள் இங்கே வெட்டினமெண்டா வட்டாரியில் கவராயத்தில் வெட்டினமெண்டா அது இந்த கோட்டில் இந்த இடத்துல வெட்டும். அப்புறம் இந்த இடத்த வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு வட்டம் ஒன்று வரைவோம். ஒரு முழு வட்டம் உண்டு. அப்போ எங்கள் இந்த இடத்த வச்சுக்கொண்டு இந்த பி என்ற புள்ளியை தொட போதுன்றதால இந்த இடத்துல வட்டாரின் கவராயத்தின கூரை வச்சுட்டு கம்பாசின கூரை இங்கே வச்சு பி என்ற இடத்துல வந்து பென்சிலை வச்சு அப்படி ஒரு வட்டத்தை ஃபுல்லாக வரைவோம். ஃபுல் வட்டத்தை வரைவோம். வரைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்தது வந்து இப்போ வட்டம் வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க பிக்கு இரு சமகூறாக்கி வரைய சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா இப்போ இந்த ஏபிடி என்ற ஏபிஓன்ற இந்த கோட்டில் இப்படி பியில் வச்சுக்கொண்டு ஒரு இந்த மாதிரி ஒரு ஆக்கொண்டு வரைவோம். ரைட், இந்த மாதிரி ஒரு இதோண்டு வரைவோம். வரைஞ்சிட்டு இந்த புள்ளியில் வச்சு ஒரு வெட்டு இங்கே, இந்த புள்ளியில் வச்சு ஒரு வெட்டு இங்கே, ஒரு வெட்டிட்டு இந்த கோட்டை இணைப்போம். இணைச்சோம்னா எங்களுக்கு இதுக்குரிய இரு சமகூறாக்கி வந்துடும். ரைட், அப்போ இதை நாங்கள் ஃபுல்லாக இங்கே இணைச்சிடுவோம். இப்போ சொல்கிறாங்க இந்த பி வந்து போய் வட்டத்தை தொடுற இடம் கியூ வந்து அப்போ இந்த இடம் கியூ. அதே மாதிரி ஓ வந்து அங்கே மேலே போய் வட்டத்தை தொடுற இடம் டீன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடம் டி. அப்போ இது ரெண்டும் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க என்ன? டீயில இருந்து இரு சமகூறாக்கி வரைய சொல்கிறாங்க. அதாவது வந்து டீயில இருந்து செங்குத்து வரையட்டாம் இந்த பி பி கியூக்கு. அப்போ என்ன செய்வோம்னா நாங்கள் டீயில இருந்து ஒரு ஆக்கொண்டு நாங்கள் இப்படி வரைவோம். டீயிலேருந்து ஒரு ஆக்கொண்டு இங்கே வரைவோம். வரைஞ்சிட்டு இந்த புள்ளியிலேருந்து இங்கே ஒரு வெட்டு, இந்த புள்ளியிலிருந்து இங்கே ஒரு வெட்டு. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? இதையும் அந்த டி என்ற புள்ளியையும் இணைப்போம். இணைச்சோம்னா இது வந்து உங்களுக்கு செங்குத்தாக இருக்கும். நீங்களும் கீறி பாருங்க, பார்த்துட்டு இருக்க வேணாம். பார்த்துட்டு இருந்தா எக்ஸாம் கோல்லையும் போய் பார்த்துட்டு இருக்க தான் வரும்.
ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். இந்த கேள்வியை பாருங்க. உங்கள்ட்ட கையில் பாஸ்பேப்பர் இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கதைக்கிற விலங்கு தானே. ஏன்னா எனக்கு அன்ஸ்டேபிளாக இருக்குது நெட்ஒர்க். எனக்கு காட்டுது இடக்கிட எனக்கு காட்டுது அன்ஸ்டேபிள். அதனால உங்களுக்கு நான் செக் பண்ணுறேன் விலங்கு தானே. விலங்காட்டி சொல்லுங்கள், ரைட்? அப்போ இப்போ பாருங்க, உருவில் காட்டப்பட்டுள்ள வட்டத்தின் மையம் சியும் ஏபி ஒரு விட்டமும் ஆகும், ரைட்? அப்போ இந்த வட்டத்தின் மையம் சி, ஏபி வந்து விட்டம், ரைட்? அது உங்களுக்கு நார்மலாகவே தெரியும், ரைட்? இப்போ சொல்லுங்க, இது மையம் இது விட்டம் என்றா இந்த இதுல இருந்து பியில இருந்து நாங்க இப்படி ஒரு கோடு ஒன்று நாங்க இப்படி இங்க வரைஞ்சோம்டா, ரைட்? பியில இருந்து இங்க ஒரு கோடு ஒன்று இங்க வரைஞ்சோம்டா, ஏபிபி கோணம் ஏபிபி என்ன கோணமா இருக்கும்? இது அரைவட்ட கோணமா? அரைவட்ட கோணம் என்ன செங்கோணம். கோணம்? செங்கோணம். செங்கோணமா இருக்கும், 90 டிகிரியா இருக்கும். அதாவது வந்து எங்களுக்கு தெரியும், ஒரு 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 அரை வட்டம் ஒன்று நாங்கள் இப்போ கீறிட்டோம்டா, ரைட்? இப்போ ஒரு காஃப் சர்க்கிள் ஒன்று நாங்கள் கீறிட்டோம்டா, இந்த காஃப் சர்க்கிளின் ரைட், இந்த காஃப் சர்க்கிளின் இந்த எண்டில் இருந்து இந்த எண்டுக்கு நாங்கள் இப்படி ஒரு முக்கோணி ஒன்று இப்படி கீறினோம்டா, ரைட்? அதாவது வந்து இங்கேருந்து ஒரு ட்ரையாங்கிள், ரைட்? கீறி அதாவது அந்த வட்டத்தை முற்ற மாதிரி கீறினோம்டா இந்த கோணம் வந்து 90 வகையாக இருக்கும். அது எங்கே எங்கே இல்லை, இங்கே கீறி இங்கே கீறினாலும் சரி தான் இது 90, இங்கே கீறி இங்கே கீறினாலும் சரி தான் இது 90. ஆகவே எங்களுக்கு தெரியும் அரைவட்ட கோணம் செங்கோணம் உண்டு, ரைட்? அப்போ இந்த கோணம் வந்து சாரி, இந்த கோணம் வந்து 90 டிகிரி எங்களுக்கு தெரிஞ்சிடும், ரைட்? ஓகே. ஓகே. இப்போ பார்ப்போம். அப்போ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி ஆகும். ஆர்ஐசிடி ஆனது ஆர்ஐசிடி ஆனது ஏபிக்கு செங்குத்தாக இருக்கும் அதே வேளை, ரைட்? சிடி சிடி வந்து ஏபிக்கு செங்குத்து. அப்போ இது வந்து 90 டிகிரின்னு இங்கே தந்திருக்காங்க. அப்போ இதில் வந்து 90 டிகிரி என்று எங்களுக்கு தந்திருக்காங்க. அப்போ ஏபிக்கு செங்குத்துன்றதால அது வந்து 90 டிகிரி, ரைட்? இருக்கும் அதே வேளை பிபிஐ ஆறில் இடைவெட்டுகிறது, ரைட்? அப்போ பி பிபிஏ ஆறில் இடைவெட்டுகிறது. அப்போ இந்த இடம் ஆர், ரைட்? இதில் வந்து இடைவெட்டுதுன்னு சொல்லியிருக்கீங்க. பியில் வட்டத்திற்கு வரையப்பட்ட தொடலியும், ரைட்? அப்போ பியில வட்டத்தில் இங்கே ஒரு இது வந்து தொடலியா, ரைட்? பியில வரைஞ்சிருக்கிறது தொடலி, ரைட்? பியில் வட்டத்திற்கு வரையப்பட்ட தொடலியும் நீட்டப்பட்டுள்ள சிடியும் கியூவில் சந்திக்கின்றன, ரைட்? கியூவில் இருந்து வட்டத்துக்கு வரையப்பட்ட மற்ற தொடலி எஸ், ரைட்? அது வட்டத்தை வந்து சில சந்திக்குது. எங்களுக்கு தொடலியை வச்சுக்கொண்டு எங்களுக்கு என்ன தெரியும்? ஸோ நார்மலாக இப்போ நாங்கள் கேள்விக்கு போகணுன்னே கேட்குறேன். இப்போ ஒரு புள்ளியிலேருந்து வெளிப்புள்ளியிலிருந்து, ரைட், அவுட்டரில் இருக்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து நாங்கள் வட்டத்துக்கு 2 தொடலி வரையலாம், ரைட்? அப்போ 2 தொடலி வரைஞ்சோம்னா அந்த தொடலின் நீளங்கள் என்னவா இருக்கும்? சமனா சமனா இருக்கும். சமனா அதாவது வந்து QPM வந்து QSM வந்து எங்களுக்கு என்னவா இருக்கும்? சமனா இருக்கும். அதோட அது மையத்திலேருந்து நாங்கள் ஒரு கோடு வரைஞ்சோம்னா இந்த கோணமும் இந்த கோணமும் என்னவா இருக்கும்? சமனா இருக்கும். சமனா இருக்கும், ரைட்? இந்த கோணமும் இந்த கோணமும் சமனா இருக்கும், ரைட்? அப்போ இப்போ அதாவது வந்து ஒரு புள்ளியில வெளிப்புள்ளியிலேருந்து நாங்கள் தொடலி 2 வரைஞ்சோம்னா அந்த தொடலி 2 வந்து நீளங்களில் சமனா இருக்கும். அப்போ எங்களுக்கு டிரெக்டாகவே இது சமம் எங்களுக்கு தெரியும். தொடலி வந்து வெளிப்புள்ளியிலேருந்து நாங்கள் தீர்ணோம்னா எங்களுக்கு தொடலி வந்து நீளத்தில் சமனா இருக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும், ரைட்?
உருவை உங்கள் விடைத்தாளில் பிரதி செய்து பிஏயை தொடுக. பிஏயை தொடட்டும். அந்த பிஏயை தொட்டாச்சு. பிஏசிஆர் ஒரு வட்ட நாட்பக்கல் எனவும். பிஏசிஆர் ரைட். அப்ப இந்த பிஏசிஆர் என்ற ஒரு வட்ட நாட்பக்கல்னு சொல்லிட்டாங்க. வட்ட நாட்பக்கல்னா என்ன 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 இருக்கணும்? அது வந்து இப்போ நாங்கள் இப்போ ஒரு வட்டம் ஒன்று வரைஞ்சோம்டா, ரைட். இப்போ ஒரு வட்டம் ஒன்று வரைஞ்சோம்டா, வட்ட நாட்பக்கல் எப்படி இருக்கும்? அந்த 4 மூலைகளும் வந்து வட்டத்துல தொட்டு கொண்டிருக்கணும். தொட்டுட்டு ரைட். போகும். அந்த 4 மூலைகளும் வந்து வட்டத்துல தொட்டு கொண்டு போகும். ரைட். அப்ப இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 மூலையும் வந்து வட்டத்தை தொட்டுட்டு போகுமாண்டா, அப்ப இதுல எங்கேயோ இதுல மையம் வச்சுக்கொண்டு நாங்க இப்போ ஒரு வட்டம் வரைக்கும் இது வந்து வட்ட நாட்பக்கல்ன்ற மாதிரி இருக்கணும். ரைட். வட்ட நாட்பக்கல்ல வந்து எங்களுக்கு தெரியும் தியரத்துல வட்ட நாட்பக்கல் எதிர்கோணங்கள் என்னவா இருக்கும்? மிகை நிரப்பியா இருக்கும். மிகை நிரப்பியா இருக்கும். அதாவது 180 பாகம். இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்ட 180 வரணும். அதே மாதிரி இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்ட 180 பாகம் வரணும். அதாவது எதிர்கோணம் மிகை நிரப்பியா இருந்தால் அது ஒரு வட்ட நாட்பக்கல். அதை விட நாங்க வட்ட நாட்பக்கல்ல நாங்க என்ன செஞ்சோம்? என்ன தெரியுமா எங்களுக்கு? புறக்கோணம் சமன் அகத்து அடுத்து எதிர்கோணத்துக்கு சமன். எதிர்கோணம். கூட்டுத்தொகை இல்லை. புறக்கோணம் சமன் அகத்து எதிர்கோணம். அப்ப இதுக்கு அகத்து எதிர்கோணத்துக்கு சமனா இருக்கும். ரைட். இப்ப பாப்போம் நாங்க ஏற்கனவே நாங்க வட்ட நாட்பக்கல் காட்டணும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க கொடுக்க வேண்டியது கோணம் ஏபிபி. கோணம் ஏபிபி என்னவா இருக்கும்? கோணம் ஏபிபி வழிபடுது இல்ல. கோணம் ஏபிபி என்னவா இருக்கும்? 90 பாகையா இருக்கும். கோணம் ஏபிபி 90 பாகையா இருக்கும். என்ன காரணம்? ரீசன் கொடுக்கணும். வட்ட கோணம். அரை வட்ட கோணம். ரைட். அப்ப ஏ ஏ ஏ ஏபிபி வந்து 90 டிகிரியா இருக்கும். எங்களுக்கு தெரியும் அரை வட்ட கோணம் உண்டு. ரைட். இப்ப எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இது செங்குத்து வரைஞ்சிருக்கிறோம்டா ஆர்சிஏ என்னவா இருக்கும்? கோணம் ஆர்சிஏ என்னவா இருக்கு? 90 பாகையா இருக்கும். 90 பாகை. என்ன காரணம்? நேர்கோட்டுல அடுத்துள்ள கோணங்களையும் கூட்டுத்தொகை. அடுத்துள்ள கோணங்கள். நேர்கோட்டுல அடுத்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை வந்து 180 பாகை. ஆகவே இங்க இது 90 பாகைண்டா இதுவும் 90 பாகையா தான் இருக்கணும். ஆகவே எனக்கு இந்த கோணத்தையும் பி கோணத்தையும் சி கோணத்தையும் கூட்ட எவ்வளவு வருது? அதாவது ஏபிபி பிளஸ் ஆர்சிஏ இஸ் ஈக்குவல் டு 180 பாகை. 180. ஆகவே இது ஒரு வட்ட நாட்பக்கல். என்ன காரணம் சொல்லணும்? எதிர்கோணங்கள் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகள். எதிர்கோணங்கள் மிகை நிரப்பி அல்லது எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அப்ப ஆகவே இது ஒரு வட்ட நாட்பக்கல். ரைட். அப்ப எங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு வட்ட நாட்பக்கல் என்றது வந்து எங்களுக்கு தெரிஞ்சுட்டு. ரைட். அடுத்தது கேட்குறாங்க வந்து கோணம் QPR. ரைட். QPR இந்த கோணமும் வேற கலரால குறிக்கிறேன் நான். QPR இந்த கோணமும் QRP இந்த கோணமும் சமன் என்று காட்டுடா. ரைட். இப்போ இந்த கோணமும் இந்த கோணமும் சமன் என்று காட்டுறதுக்கு முதல்ல இந்த கோணம் இந்த கோணம் சமனா இருக்கணும்டா நாங்க என்னென்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த QPயும் QR வந்து என்ன முக்கோணியம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த QPR வந்து என்ன முக்கோணியம் காட்டணும்? இதே சமன் என்று காட்டணும்டா. இரு சமபக்க முக்கோணியம் இருசமபக்க காட்டணும். முக்கோணம். இரு சமபக்க முக்கோணியம் காட்டணும். அதாவது வந்து QP வந்து QRக்கு சமன் என்று காட்டினாலே எங்களுக்கு இந்த கோணம் சமன் என்ற ஆப்ஷன் எங்களுக்கு வந்துடும். ரைட். இப்ப எங்களுக்கு வந்து QP இங்க இருக்கு. ரைட். QP இங்க இருக்கு. இப்ப QR வந்து நாங்க சமன் என்று காட்டணும். ரைட். QPக்கு QR வந்து சமன் என்று காட்டணும். இப்ப எனக்கு சொல்லுங்க என்ன என்ன ஆப்ஷன் செய்யலாம்னு அப்படி காட்டுறதுக்கு?
இந்த கோணத்தை நாங்க டைரக்டா சமன் காட்டலாம். எப்படி காட்டலாம்? இப்ப சொல்லுங்க. புறக்கோணத்தை அது சரி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோணம் வந்து என்னத்துக்கு சமனா இருக்கும்? இந்த கோணத்துக்கு சமனா இருக்கும். ஓமா இல்லையா? ஏன் ஒன்றுவிட்ட துண்ட கோணம். சார் ஏன் ஏன் சமனா இருக்கும்? ஒன்றுவிட்ட துண்ட கோணம். ஒன்று ஒன்று விட்ட துண்ட விட்ட கோணம் இது இல்ல. வட்டக்கோணம். இது ஒன்று விட்ட துண்ட கோணம் இல்ல. இது வந்து என்னது? இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன்னு சொல்றோம். என்ன காரணம்? வட்ட நாட்பக்கங்களின் புறக்கோணம் வட்ட அதன் வட்டத்தின் எதிர்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்திற்கு சமன். புறக்கோணம் சமன் அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். ஆகவே இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன் எனக்கு தெரியுது. ரைட்? இனி நெக்ஸ்ட் பாப்போம். இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். ஏன்? ஒன்று விட்ட துண்ட கோணம். ஒன்று விட்ட துண்ட கோணம் எப்படி வரும்? ஒன்று விட்ட துண்ட கோணம் எப்படி வரும்டா, கோணம். இப்போ ஒரு வட்டம் ஒன்று நாங்கள் இப்படி வரைஞ்சோம்டா, ரைட்? இப்படி ஒரு வட்டம் ஒன்று நாங்கள் வரைகிறோம்டா, இப்போ இந்த வட்டத்துல வந்து தொடலி ஒன்று இருக்கும். ரைட்? இப்போ நாங்கள் தொடலி ஒன்று இங்க ஏற்கனவே இருக்கும். ரைட்? இந்த தொடலி ஒரு கோடு ஒன்று நாங்கள் தொடலியிலேருந்து வரைகிறோம்டா, இந்த தொடலிக்கும் இந்த கோட்டுக்கும் இடையில இருக்கிற இந்த கோணம் அதுக்கு எதிர இந்த தொடலியால இங்க வட்டத்துல எதிரமைக்கிற இந்த கோணத்துக்கு சமனா இருக்கும். ரைட்? தொடலி என்ற அந்த கோட்டால, அதாவது வந்து இந்த தொடலிக்கும் இந்த ஒரு நாங்க வரைகிற வட்டத்துல இருக்கிற ஒரு நாண், ரைட்? வட்டத்துக்கு வரைகிற ஒரு நாணுக்கும் இடையில உள்ள கோணம் அதுக்கு அகத்து அந்த கோடு இங்க எதிரமைக்கிற கோணத்துக்கு சமனா இருக்கும். அப்ப பாருங்க, இங்க இங்க ஒரு தொடலி இருக்கு, QP என்ற ஒரு தொடலி. அந்த தொடலிக்கும் PB என்ற இந்த நாணுக்கும் இடையில உள்ள இந்த கோணம் அந்த நாணால வட்டத்துல எதிரமைக்கிற கோணத்துக்கு சமனா இருக்கும். அதாவது வந்து இந்த கோணம் இந்த கோணத்தின் இங்க ஒன்று விட்ட இங்க இருந்து இங்க இப்போ ஒன்று விட்ட துண்ட கோணத்துக்கு சமனா இருக்கும். ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப இப்படி இருக்கணும். இப்ப இப்படி ஒரு வட்டம் இருக்கு, இதுல ஒரு தொடரி இருக்கு. ரைட்? இப்ப இப்படி ரெண்டு கோடு இருக்கு. ரைட்? அப்ப இந்த கோணம் வந்து என்னதுக்கு சமனா இருக்கும்? இந்த நான் எதிரமைக்கிற இந்த கோணத்துக்கு சமனா இருக்கும். ரைட்? அதே மாதிரி இந்த நாணால எதிரமைக்கிற என்ன வரப்போகுது? இவ்வளவு. இது வந்து எவ்வளவுக்கு சமனா இருக்கும்? இந்த நான் இங்க எதிரமைக்கிற கோணத்துக்கு சமனா இருக்கும். அதான் வந்து எங்களுக்கு என்னது? ஒன்று விட்ட துண்ட கோணம். ரைட்? அப்ப எங்களுக்கு இப்ப எங்களுக்கு என்ன தெரிஞ்சிடுது? இந்த P என்ற கோணம் வந்து இதுக்கு சமன் ஒன்று விட்ட துண்ட கோணம், இது சமன் இதுக்கு சமன் என்னது? வட்ட நாற்பக்கல்ட புறக்கோணம் சமன் அதன் அகத்த எதிர்கோணம். ஆகவே இது சமன் இது. அதாவது என்னது? P கோணம் இப்ப வந்து ஆர் கோணத்துக்கு சமன்னு நாங்க காட்டிட்டோம். அதாவது கேட்டது வந்து அதுதான். அப்ப P கோணம் ஆர் கோணத்துக்கு சமன்னு காட்ட சொல்லியிருக்கு. ஆகவே P கோணம் ஆர் கோணத்துக்கு சமன்னு நாங்க காட்டிட்டோம். ரைட்? அடுத்தது பார்ப்போம். RSஐ தொடுத்து RSஐ தொடுத்து ஆர் QS ஓர் இருசம முக்கோணினை காணட்டாம். ரைட்? RSஐ தொடுக்கட்டாம்னா RS நாங்க கனெக்ட் பண்ணட்டாம். RSஐ கனெக்ட் பண்ணிட்டு RQS ஒரு இருசம முக்கோணி என்று காட்டுட்டான். ரைட்? எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், வெளிப்புள்ளியிலிருந்து வட்டத்துக்கு வரைகிற தொடர் இரண்டு நீளமும் என்னவா இருக்கும்? சமனா இருக்கும். ஆகவே இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன். ஆனா ஏற்கனவே நாங்க இப்ப கடைசியா முதல்ல வந்து நாங்க கண்டுபிடிச்சது என்னது? இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். ஆகவே இது வந்து ஒரு இருசமபக்க முக்கோணி. ஆகவே இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன், இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன், இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன். ஆகவே இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன். ஆகவே இந்த முக்கோணி என்னவா இருக்கும்? ரெண்டு பக்கம் சமனா இருந்துச்சுன்னா இந்த பக்கம் இந்த முக்கோணி என்னவா இருக்கும்? ஒரு இருசமபக்க முக்கோணியா இருக்கும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கம் கோணி. இருசமபக்க கோணியா இருக்கும். கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணீங்கன்னா செய்யலாம் ஈஸியா.
நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய தியரங்கள் வந்து என்னது? நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா, இந்த இது இது இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு நீங்க கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, அரைவட்ட கோணம் செங்கோணம், ரைட்? ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் வந்து 90 டிகிரி, ரைட்? ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் வந்து 90 டிகிரியா இருக்கும், ரைட்? அரைவட்ட கோணம் செங்கோணம் வந்து தெரியும் எங்களுக்கு. ரைட்? அப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியுது என்னது? அரைவட்ட கோணம் செங்கோணம், ரைட்? அப்ப அரைவட்ட கோணம் நான் கதைக்கிற விலங்கு தானே? நான் கதைக்கிற விலங்குதா? சார். ஓகே, எனக்கு அன்ஸ்டேபிளா தான் இருக்கீங்க. அஹ், விலங்காடி சொல்லுங்க. ரைட்? அப்ப எங்களுக்கு வந்து அரைவட்ட கோணம் செங்கோணம்னு தெரியும், இந்த ஆங்கிள் இன் செமி சர்க்கிள்னு தெரியும். செங்கோணம்னு சரி, செமி சர்க்கிள் ஆங்கிள் வந்து 90 டிகிரியா இருக்கும்னு தெரியும். அதை விட என்னது, வட்ட நாட்பக்கள் எதிர்கோணங்கள் வந்து மிகை நிரப்பியன்னு தெரியும், ரைட்? அதாவது வந்து opposite angles are supplementary என்று எங்களுக்கு தெரியும், ரைட்? அதோட வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அடுத்தது வந்து என்னது? அடுத்த ஒன்று தெரியும், ஒன்று விட்ட துண்ட கோணங்கள் சமனா இருக்கும் எங்களுக்கு தெரியும், ரைட்? அதாவது ஆங்கிள் இன் த ஆல்டர்னேட் செக்மெண்ட், ரைட்? ஆங்கிள் இன் த ஆல்டர்னேட் செக்மெண்ட் வந்து எங்களுக்கு சமனா இருக்கும்னு தெரியும். ஸோ அது வந்து நாங்கள் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். அதாவது வந்து இதுல இருந்து நாங்கள் இது விழாத்தையும் வச்சு கொண்டு தான் நாங்கள் வந்து என்ன செஞ்சோம், இந்த கேள்வியை வந்து செஞ்சு முடிச்சினாங்க. ஓகே, அடுத்தது 12வது கேள்வி இருக்க பாருங்க. நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலையும் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலையும் வந்து எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலையே கேட்குறாங்க. நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை என்னன்னு சொல்லுங்க பாப்போம். விலங்கையில கதைக்கிறது. நடுப்புள்ளி தேற்றத்தின் சரி, முக்கோண நடுப்புள்ளி தேற்றம் என்னன்னு சொல்லுங்க. யாதாயினும் ஒரு முக்கோணியின் நடுப்பக்கம் இரு பக்கங்களின் நடுப்புள்ளி இணைக்கும் கோடானது அது மூன்றாம் பக்கத்திற்கு சமாந்தரமாகவும் மடங்காகவும் இருக்கும். அது நிறைவாசியாகவும் இருக்கும். அது வந்து நடுப்புள்ளி தேற்றம். நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை என்னவா இருக்கும்? முக்கோணி ஒன்றின் யாதாயினும் ஒரு பக்கத்தினூடாக மற்றுமொரு பக்க இதற்கு மற்றுமொரு பக்கத்துக்கு சமாந்தரமாக சமாந்தரமாக வரையப்படுற கோடு மூன்றாவது பக்கத்தை என்ன செய்யும்? இது சமகூரிடும். இருசம கூறிடும். அதாவது வந்து நடுப்புள்ளி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நடுப்புள்ளி தேற்றம் வந்து என்னென்றா, முக்கோணி ஒன்றின் யாதாயினும் இரண்டு பக்கங்களின் நடுப்புள்ளி கூடாக வரையப்படும் கோடானது மூன்றாம் பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் இருக்கும். நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை என்ன சொல்லுதுண்டா, முக்கோணி ஒன்றின் யாதாயினும் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளி கூடாகவும் மற்ற பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் வரையப்படுற கோடு மூன்றாம் பக்கத்தை வந்து என்ன செய்யும்? இருசம இது சமகூரிடும். கூறிடும்.
ரைட். அப்போ மூன்றாவது பக்கத்தை வந்து இரு சமக்கூறிடும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா if a straight line is drawn through the midpoint of the one side, right? ஸோ இப்போ அதாவது வந்து ஒரு முக்கோணின்ற ஒரு மிட் பாயிண்ட் ஒரு ஒன் சைடுன்னு மிட் பாயிண்ட்டுக்குள்ளால நாங்கள் ஒரு லைன் ஒன்று கீறுறோம்டா. if a straight line is drawn through the midpoint of one side of the triangle and parallel to the other side, right? ஒரு பக்கத்துக்கு நடுப்புள்ளி கூடாகவும் மற்றைய பக்கத்துக்கு வந்து சமாந்திரமாகவும் வரைஞ்சா it bisects the third side, right? மூன்றாவது பக்கத்து வந்து இது வந்து என்ன செய்யும்? இரு சம கூறிடும். இதான் வந்து நடுப்புள்ளி தேற்றத்தின் மாறுதல். நடுப்புள்ளி தேற்றம் என்ன சொல்லுது? முக்கோணி என்று யாதாயினும் இரண்டு பக்கங்களும் நடுப்புள்ளி கூடாக, ரைட்? ஸோ if the straight line drawn through the midpoint of two sides of the triangle, right? அது வந்து என்ன இருக்கும்? It parallel to the third side and also length is half of the third side, right? அப்போ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் இது பண்ணி கொள்ளலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சுக்கொண்டு அடுத்த கேள்வி கேட்கணும். தரப்பட்டுள்ள உருவில் முக்கோணி ஏபிஎக்ஸில், ரைட்? முக்கோணி ஏபிஎக்ஸில் பக்கம் ஏபியின் நடுப்புள்ளி சி ஆகும், ரைட்? ஏபியின் நடுப்புள்ளி சி ஆகும். இப்போ எங்களுக்கு தரவின்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதுவும் சமம், நடுப்புள்ளி சி ஆகும். சிஎக்ஸ் இதுக்கு சமாந்தரமாக பி கூடாக வரையப்பட்ட கோடு இது. அப்போ இதுக்கு இது சமாந்தரம் இது, ரைட்? நீட்டப்பட்ட ஏஎக்ஸை வந்து ஆறில் சந்திக்கிறது. சிஎக்ஸுக்கு சமாந்தரமாக ஏயினூடாக வரையப்பட்ட கோடு வந்து பிஎக்ஸை வந்து எஸ்ல சந்திக்குது, ரைட்? அப்போ இதுவும் சமாந்தரம், ரைட்? மூன்றும் வந்து ஒன்று கொண்டு சமாந்தரம் வரைஞ்சிருக்காங்க. தரப்பட்ட உருவை வினாத்தாளை பிரதேசித்து தரப்பட்ட தகவல்களை அதில் சேர்க்க. அப்போ சேர்க்கறதுக்கும் ஒரு மார்க்ஸ் வரும், ரைட்? அப்போ அதுகளை நீங்கள் இப்போ சமனண்டா இது சமனண்டு குறி போட்டுவீங்கன்னா சரி. ஏஎக்ஸ்எஸ் ஏஎக்ஸ்எஸ் இந்த முக்கோணியம் பிஎக்ஸ்ஆர் இந்த முக்கோணியம் ஒருங்கி செய்தன்னு காட்டுட்டான், ரைட்? இந்த முக்கோணி ஒருங்கி செய்தன்னு நாங்கள் மூன்று தகவல்களை வந்து சேர்க்கணும், ரைட்? அப்போ மூன்று தகவல்களை நாங்கள் சேர்க்கணும்டா அதை விட நாங்கள் யோசிக்கணும் ஏப்பாட்டில் நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலையை பற்றி கேட்டுட்டான், ரைட்? அப்போ ஏப்பாட்டில் நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலையை கேட்குறான்டா நாங்கள் அதை வச்சு கொண்டும் சில வேலைகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்? இப்போ பாருங்க, சம்மந்தம் இல்லாமல் நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலையை அங்கே மேலே கேட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போக மாட்டான். இப்போ பாருங்க, முக்கோணம் ஏபிஎஸ்ல, ரைட்? முக்கோணம் ஏபிஎஸ்ல எங்களுக்கு தெரியும். முக்கோணி ஏபிஎஸ்ல பாருங்க, நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதல் என்ன சொல்லுது? முக்கோணி என்று யாதாயினும் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளி கூடாகும். பாருங்க, ஏபி என்ற பக்கத்தின் நடுப்புள்ளி கூட தான் இந்த சி. யாதாயினும் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளி கூடாகவும் மற்றைய பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் வரைஞ்சா அது வந்து மூன்றாவது பக்கத்தை என்ன செய்யும்? இரு சமக்கூறிடும். ஆகவே இந்த பக்கம் வந்து இதுக்கு சமனா இருக்கும். இந்த முக்கோணத்துல நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலைப்படி இந்த ஏபின்ற நடுப்புள்ளிக்குள்ளால வரைகிற சி என்ற கோடு அந்த முக்கோணத்தின் ரெண்டாம் பக்கம் ஏஎஸ்க்கு சமாந்தரமாகவும் இருக்கிறதால அது வந்து மூன்றாம் பக்கத்தை என்ன செய்யும்? இரு சம கூறிடும். இப்போ இரு சம கூறிட்டுச்சா இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன். அப்ப எனக்கு தெரியும் எக்ஸ்எஸ் சமன் எக்ஸ்பி, ரைட்? காரணம் என்ன? நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை, ரைட்? அது மாதிரி இப்போ எங்களுக்கு கோணம் தெரியும். அடுத்தது பாருங்க, இந்த ரெண்டு முக்கோணத்தையும் தான் நாங்கள் ஒருங்கி செய்து காட்டணும். அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு தலைங்கமே அந்த ஃபர்ஸ்ட் லைன் போடணும். என்னது? முக்கோணி ஏஎஸ் எக்ஸ் முக்கோணி எக்ஸ்பிஆர் இல் போட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும், ரைட்? முக்கோணி ஆறில் ரெண்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணி போட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்குதானே அப்ப எக்ஸ் சரி, இந்த கோணம் இந்த கோணத்துக்கு ஏன் சமனா இருக்கும்? இது சமன்னு சொல்றேன், என்ன காரணம்? குத்தெதிர் கோணம். குத்தெதிர் கோணங்கள், ரைட். ஒன்று கொண்டு எக்ஸ் வடிவத்தில் இருந்துச்சுன்னா குத்தெதிர் கோணங்கள். அப்ப ஆகவே நான் எழுதி கொள்ளலாம் எஸ் எக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர் எக்ஸ் பி, குத்தெதிர் கோணங்கள், ரைட். அதோட எனக்கு இதுக்கு இது சமாந்திரம்னு தெரியுது. ஆகவே இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன்னு சொல்லலாம். என்ன ரீசன்? ஒன்று விட்ட கோணம். ஒன்று விட்ட கோணங்கள், ரைட். ஆல்டர்னேட் ஆங்கிள். அப்போ ஒன்று விட்ட கோணம். அப்ப எனக்கு தெரியும் ஏ எஸ் பி சமன் கோணம் எஸ் பி ஆர், ஒன்று விட்ட கோணம். அப்ப ஆகவே இது என்ன செய்யும்? மூன்று இது வந்துட்டு எனக்கு. ஆகவே என்ன செய்யும்? ஒருங்கி செய்யும். இந்த ஏஎஸ் எக்ஸ் என்ற முக்கோணியும் மூன்று குறி போடுவோம். முக்கோணி ஏஎக்ஸ்எஸ் ஒருங்கி செய்யும் முக்கோணி பிஎக்ஸ்ஆர், ரைட். என்ன காரணம்? கோணம் 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 பக்கம், ஆங்கிள் ஆங்கிள் சைட், ரைட். கோணம் கோணம் பக்கம். எஸ்ஆரை தொடுத்து எஸ்ஆரை தொடுத்து, ரைட், தொடுத்தாச்சு. எஸ்ஆர் சமன் ஏபி என காட்டுது. எஸ்ஆர் சமன் ஏபி என காட்டுட்டா, ரைட். எஸ்ஆர் சமன் ஏபி என்று காட்டணும்டா, ரைட். எங்களுக்கு தெரியும் இப்ப இந்த முக்கோணியும் இந்த முக்கோணியும் இப்ப என்ன செஞ்சிட்டுது? ஒருங்கி செய்து ஒருங்கி செஞ்சிட்டுது. இப்ப ஒருங்கி செஞ்சா ஏஎஸ் வந்து என்னத்துக்கு சமனா இருக்கும்? பிஆர்க்கு. பிஆருக்கு சமனா இருக்கு. அதை விட ஏற்கனவே எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏஎஸ் வந்து பிஆருக்கு என்னது? சமாந்தரம். சமாந்தரம். ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரமா இருந்தா அது என்னது? இணைகரம். இணைகரம். ஆகவே ஆகவே இது இது ரெண்டையும் போட்டுட்டு ஆகவே ஏ பி ஆர் எஸ் என்னவா இருக்கும்? ஒரு இணைகரம். இணைகரம். என்ன காரணம்? ஒரு சோடி, காரணங்கள் போடுங்க, அப்பதான் உங்களுக்கு அதுக்கும் மார்க்ஸ் வரும். ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரம், சமாந்தரம். ஆகவே இணைகரம். இப்ப இணைகரமா இருந்தா இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் என்னவா இருக்கும்? சமனும் சமாந்தரம். சமணம் சமணம் இருக்கும், சமாந்தரமா இருக்கும். அப்ப எதிர்ப்பக்கங்கள் சமன். ஆகவே இப்ப இணைகரம் என்றதால் ஏபி வந்து என்னவா இருக்கும்? எஸ்ஆருக்கு யாருக்கு சமனும் சமாந்தரமா இருக்கும். எஸ்ஆருக்கு சமனும் சமாந்தரமா இருக்கு. இப்ப இங்க கேட்டது வந்து எஸ்ஆருக்கு ஏபி வந்து சமனா இருக்கும் என்றதுதான் கேட்டது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க காட்டிட்டோம், வினைகரம் என்று காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்தது காட்டினோம்னா எங்களுக்கு வந்து இது வந்துடும். அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஏபிஆர்எஸ்ஸின் பரப்பளவு, ஏபிஆர்எஸ்ஸின் பரப்பளவு முக்கோணி ஏசி எக்ஸின் பரப்பளவின் எத்தனை மடங்கு? 8 மடங்குன்னு காட்டுட்டான், ரைட். இப்ப பாப்போம். எங்களுக்கு தெரியும் இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க இந்த முக்கோணிக்கு போ, ரைட். இந்த முக்கோணி தானே, இந்த முக்கோணியில் 8 மடங்குன்னு காட்ட சொல்லியிருக்கு. இப்ப இந்த முக்கோணியில் 8 மடங்குன்னு காட்டணும்டா நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? இப்ப நாங்க இந்த எக்ஸ் என்ற நடுப்புள்ளி இருக்கு, எக்ஸ் என்ற புள்ளி இருக்குதானே, இதுக்குள்ளால போற மாதிரி இந்த எஸ்ஆருக்கும் ஏபிக்கும் சமாந்திரமா ஒரு கோடு ஒன்று வரைவோம், ரைட். வரைஞ்சாச்சா? வரைஞ்சா இப்ப இந்த குட்டியா இருக்கிற இது வந்து என்னது? ஒரு என்னவா இருக்கும்? இணைகரம். இணைகரமா இருக்கும், ரைட். ஏன்னா இது நடுப்புள்ளி கூடாவும் இது நடுப்புள்ளி கூடாவும் நான் வரைகிறேன். ஆகவே இந்த பக்கம் இதுவும் இதுவும் சமனா இருக்கும், அப்ப இணைகரமா இருக்கும். இணைகரத்தின் மூலைவிட்டமான பரப்பளவு என்ன செய்யும்? இரு சமகோரிடு. இரு இருசம சமக்கூறு. கூறு அப்ப இந்த பரப்பு இந்த பரப்புக்கு என்னவா இருக்கும்? சமனா இருக்கும். சமனா இருக்கும், ரைட். இந்த பரப்பு இந்த பரப்புக்கு சமனா இருக்கும், ரைட். இப்ப எனக்கு தெரியும் இந்த பரப்பு இந்த பரப்புக்கு சமனா இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சு கொண்டா என்ன செய்யலாம்? சொல்லுங்க பாப்போம்.
அடுத்து என்ன செய்யலாம் இப்போ நான் இது வந்து சமன் இப்போ டபுள் மடங்கு ஆயிட்டுன்னு காட்டலாம் அந்த அந்த இடம் வந்து இப்போ நான் கதைக்கிற விலங்கு தானே எனக்கு கனெக்ஷன் வந்து லொஸ்ட்னு காட்டுது இப்போ எனக்கு வந்து இப்போ அதே மாதிரி சமன் இது பண்ணேன்னா எனக்கு தெரியும் அது மதும் சமனா இருக்கும்னு எனக்கு தெரியும் ரைட். சொல்லுங்க பாப்போம். சார் இதுல ஏஎக்ஸ் சமன் எக்ஸ்ஆர் இருங்க வரேன். எதுல ஏ எக்ஸ் சமன் முக்கோணி ஏஆர்பி. யா நான் இப்போ பெரிய முக்கோணிலேருந்து போவோம் ரைட். சின்ன முக்கோணிலேருந்து போக உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் பெரிய முக்கோணிலேருந்து போவோம் ரைட். அப்போ பெரிய முக்கோணிலேருந்து போனோம்டா இங்கே பாருங்க நான் இப்படி போகிறேன் பெரிய முக்கோணிலேருந்து சொல்கிறேனே. இப்போ பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. சரியா இந்த மாதிரி படத்துக்கு விட்டே போவோம். அப்போ இங்கே இருந்து ஒரு கோடு இப்படி இருக்கா. இப்போ வந்து எனக்கு சொல்லுங்க ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் இதுக்கு இது சமாந்தரம் இது சமாந்தரம். இப்போ மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் ஏ பி சி எக்ஸ் ரைட். இப்போ நான் அதில் எழுதினது வேறு விதால மார்க்கரான. ஓகே ஓகே எஸ் ஆர் பி ஏ சி எக்ஸ். இப்போ பார்ப்போம் ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது இந்த 8 மடங்குன்னு காட்டணும் ரைட். இது இந்த 8 மடங்குன்னு காட்டணும் ரைட். அப்போ 8 மடங்குன்னு காட்டணும்டா ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொல்றேன் இந்த மொத்தத்தின் மொத்தத்தின் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கோணி ஏபி ஆர் இந்த பரப்பளவு வந்து எப்படி இருக்கும் அரைவாசி இணைகரம் ஏஎஸ்ஆர்பிக்கு. ஏ எஸ் ஆர் பிக்கு சமனா இருக்கும். என்ன காரணம்டா எங்களுக்கு தெரியும் இணைகரத்தின் மூளை விட்டம் வந்து அந்த பரப்பளவை இரு சம கூறணும். அப்புறம் இந்த ரெண்டு அங்கால பிரிக்கிறேன்டா எனக்கு இணைகரம் ஏ சாரி இணைகரம் ஏஎஸ்ஆர்பி வந்து என்னவா இருக்கும் ரெண்டு முக்கோணி ஏ பி ஆருக்கு சமனா இருக்கும் ரைட். முக்கோணி ஏபி ஆருக்கு சமனா இருக்கும் இது ரைட். இப்ப அடுத்து என்ன செய்யலாம் அடுத்த ஸ்டெப் இந்த கேள்வி பார்த்து சொல்லுங்க. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம்.
எங்களுக்கு தெரியும் ஒரு இரண்டு சமாந்தர கோடுகளுக்கு இடையில ஒரே அடியை கொண்டு வரைகிற முக்கோணத்தின் பரப்பளவு என்னவா இருக்கும்? சமனா இருக்கும். சமனா இருக்கும். ரைட். ஒரு இரண்டு சமாந்தர கோடுகளுக்கு இடையில ஒரே அடியை கொண்டு வரைகிற முக்கோணங்களோட பரப்பளவு வந்து சமனா இருக்கும். அப்ப இப்ப பாருங்க, எங்களுக்கு இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் என்ன செய்யும்னு தெரியும்? இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் ஒன்றே ஒன்று இரு சமகூறு. இரு சமக்கூறிடும். ரைட். அப்ப இந்த ஏஎக்ஸ் என்ற பக்கமும் எக்ஸ்ஆர் என்ற பக்கம் உங்களுக்கு என்ன தெரியுது? சமன். சமன் என்று தெரியுது. ரைட். அப்ப எங்களுக்கு ஏஎக்ஸ்ல இருந்து பி வரைக்கும் வரைஞ்ச இப்ப இதுல ஒரு சமாந்தர கோடு வரைஞ்சிட்டேன்டா, இப்ப ஏஎக்ஸ்ல இருந்து பி வரைக்கும் வரைகிற இந்த முக்கோணமும் எக்ஸ்ஆர்ல இருந்து பி வரைக்கும் வரைகிற முக்கோணத்துல பரப்பளவு என்னவா இருக்கும்? மொத்தமா சமனா இருக்குமே. ஒரே அடியை கொண்டிருக்கின்ற அர்த்தம் என்னண்டா, ஒரே அடி என்ன ஒரே நீளம் தானே. அப்போ இந்த இந்த ஒரே அடி இங்கேயும் வந்து ஒரே அடின்னு எடுத்துக்கொள்ளலாம் தானே. இது இந்த இந்த ஒரே இந்த அடியும் இந்த அடியும் ஒன்று தானே. சமன் ஒரே நீளம்னா ஒரே அடின்னு எடுத்துக்கொள்ளலாம் தானே. ஓமா இல்லையா? சார். ஆகவே முக்கோணி ஏ பி எக்ஸ் இந்த பரப்பு ரைட் என்னவா இருக்கும்? முக்கோணி எக்ஸ் பி ஆர் என்ற பரப்புக்கு சமனா இருக்கும். ஓமா இல்லையா? இந்த பரப்பு இந்த பரப்புக்கு சமனா இருக்கும். ரைட். இந்த பரப்பு இந்த பரப்புக்கு சமனா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும், ஆகவே ஏ பி எக்ஸ் ரெண்டு மடங்கு தான் இந்த மொத்த முக்கோணமா இருக்கும். ரைட். ஆகவே இணைகரத்தின் ஏஎஸ்ஆர்பி பரப்பு ரெண்டு உள்ளுக்கு நாங்க போட போறோம். இனி ஏபிஆருக்கு பதிலா என்ன போடலாம்? ரெண்டு ஏ முக்கோணி ஏ பி எக்ஸுக்கு சமனா இருக்கும்னு போடலாம். ஆகவே மொத்தம் இப்ப 4 ஏபி எக்ஸுக்கு சமன் போட்டுக்கொள்ளலாம். 4 ஏபி எக்ஸுக்கு சமன் போட்டுக்கொள்ளலாம். இப்ப எங்களுக்கு தெரியும் இதுக்கு இது நடுப்புள்ளிகளால போட்டோன்னு தெரியும் உங்களுக்கு. இதுக்கு இது நடுப்புள்ளி. ஆகவே இதுக்கு இது நடுப்புள்ளி என்று தெரியும். ஆகவே இதுவும் ஒரே அடி என்ற மாதிரியே வச்சுக்கொள்ளலாம். இதுவும் ஒரே அடி என்ற மாதிரி வச்சுக்கொள்ளலாம். ஆகவே இந்த பரப்பு இந்த பரப்புக்கு சமன். ஆகவே என்ன வரப்போகுது? முக்கோணி ஏஎஸ்ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 4 தர ஏஎக்ஸ்பிக்கு பதிலாக நாங்கள் என்ன போடலாம்? 2 ஏசி எக்ஸ் பரப்புன்னு போடலாம். ஆகவே மொத்தம் என்ன வரப்போகுது? 8 ஏசி எக்ஸ் பரப்புக்கு சமனாக இருக்கும்னு வரும். விளங்குதா? விளங்காடி கேளுங்க. இது வந்து ஃபுல்லா இணைகரத்தோட வந்த கேள்வி. ஃபுல்லா வந்து இணைகரத்தோட வந்த கேள்வி இது. மற்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வட்டங்களோட வந்த கேள்வி அது. அதுக்கு முதல்ல ஒன்று அமைப்பு வரும். அப்படித்தான் உங்களுக்கு பட்டன்ல வரும். ரைட். விளங்கி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அது.